என்னுடைய பெயர் ஆர் பிரபாகரன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோவை மாநகராட்சியினுடைய தலைவர். இன்றைக்கு கோவை மாநகராட்சியினுடைய மிக மிக அவசர கூட்டம் அப்படின்னு சொல்லி சர்க்குலர் கொடுத்தாங்க. இன்றைக்கி இங்கே வந்து பார்த்தா என்ன அவசரம் தெரியல. இந்த மேயருக்கு வேறு எங்கேயாச்சும் ஏதாவது இன்பு சுற்றுலா போகிறதுக்கு வேறு எங்கேயா போகிறக்காக டைம் ஆகிடுச்சு, அவசரமாக கொண்டு நிறுத்திட்டு போகிற மாதிரி நடத்துகிறாங்க. இல்லை இந்த மாநகராட்சி ஆணையாளர் அதான் இந்த மேயர் ஏதாவது புத்தி சொல்லணும். பல முறை நாங்கள் சொல்லியாச்சு. இந்த மேயர் மக்களை பற்றி கவலைப்பட போகிறதே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வார்டு 26 சிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட வார்டு 26 ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 ஏக்கரால் ஒரு குப்பை கிழங்கு இருக்குங்க, டிரான்ஸ்பர் ஸ்டேஷன் இருக்குதுங்க. அது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க சுடுகாட்டை எடுத்து ஒரு 55 சென்ட்டில் புதுசாக டிரான்ஸ்பர் ஸ்டேஷன் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அப்படி அந்த கொண்டு வந்த போது பார்த்தீங்கன்னா வேலை ஆரம்பிக்கும் போது பார்த்தா அங்கே இருக்க பக்கத்தில் பப்ளிக் எல்லாம் பயங்கர அப்ஜெக்ஷனுங்க. அதையும் அப்படி சொல்லி ஏற்கனவே அசம்பிளி நடக்கும்போது அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் அவர்கள் இது இந்த ஏரியாவுக்கு வேண்டாம், மக்கள் எல்லோரும் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு நிறுத்தி வச்சுருவாங்க சபையிலும் சொன்னார். அப்புறம் இங்கே ஆணையாளர் பார்த்து நேரடியாக தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையில் KR ஜெயராம் பப்ளிக்கெல்லாம் சேர்ந்து கொண்டு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. ஆணையாளர் சரி வேணாம் நிறுத்திட்டான்னு சொல்லி இது 2 மாதமாக நிறுத்தி வச்சுட்டாங்க. நிறுத்தி வச்ச பணியை பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்போ மாநகராட்சிக்கு சப்ஜெக்ட் கொண்டு வராங்க. இந்த மாதிரி சுடுகாட்டை நம்ம எடுத்துகிட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொண்டு வராங்கன்னு. அப்போது இந்த திமுக மேயர் மக்களை பற்றி யோசனை பண்ண வேண்டாமா? அதாவது ஒரு தொகுதியுடைய MLA சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற மதிமுக, அதாவது எப்படின்னா இவங்களுக்கு ஜாடரா போடுற கட்சியான மதிமுக சொல்ல திமுக தான் அவங்களும் 26 கவுன்சிலில் கேட்டு ஏங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அங்கே கிட்டத்தட்ட 500-600 மக்கள் சொல்கிற எதிர்த்து தெரிவிச்சுட்டு இருக்கிறான். ஒரு கவுன்சில் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ மக்களை பற்றி எதுவும் கவலைப்பட போட வேண்டாமா? இதுக்குமே நீ சப்ஜெக்டை நிறுத்தி வைங்க. இந்த நேரில் போய் ஆய்வு செஞ்சுட்டு மக்கள்கிட்ட கருத்து கேட்பு நடத்திட்டு நீங்கள் போய் இந்த இதை ஆரம்பிங்க. இந்த ஒரு மாதம் தள்ளி வைங்க சொன்னதுக்கு இந்த மேயர், திமுக மேயர், இந்த கையில் ஆகாத திமுக மேயர், கோவை மாநகராட்சி மக்களை பற்றி கவலைப்படாத இந்த ஃபோட்டோ ஷூட் மேயர், அதாவது டெய்லி எங்கேயாச்சும் போய் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்களோடைய மக்களை போய் சந்திச்சு ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்து எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பத்திரிகைகள் நீ நிறைய இங்கே இருக்கீங்க. என்றைக்காவது ஒரு நாள் இந்த கோவை மாநகர மக்களுக்கு இது நாள் நல்லது பண்ணியிருக்கேன் இந்த பேட்டி ஏதாவது கொடுத்து நீங்கள் அந்த மேயர் பேட்டி கொடுத்து 2 வருஷம் பார்த்துருக்கீங்களா? இந்த அப்பேற்பட்ட மேயர் தான் திமுக மேலே. அதாவது எப்படி தமிழக முதல்வர் ஃபோட்டோ ஷூட் ஆட்சி நடத்துகிறாரோ அதே மாதிரி இந்த மேயர், கோவை மாநகராட்சி மேயர் மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு ஃபோட்டோ ஷூட் மேயர் தான். அதே மாதிரி பார்த்தா அந்த 26 வார்டில் மறுபடியும் அந்த இது அங்கே வந்தால் கண்டிப்பாக KR ஜெயராம் MLA தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அங்கே பகுதியில் இருக்கிற மக்களுக்காக கண்டிப்பாக கையில் எடுத்து மக்களுக்கு நல்ல நீதி கிடைக்க கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுவோம். இந்த திட்டத்தை நிறுத்துவோம். பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு திமுக சேர்ந்த ஒரு 2 மண்டல தலைவருங்க, அதாவது அவங்களுக்கு என்ன